எனக்கு இப்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பேசுகிறது கூட வாய் வர மாட்டேங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அதாவது கிளி பரோட்டா, சிக்கன் கிளி பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு. இது கூட ஒரு 1/2 லைம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலெல்லாம் நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கோட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனில். நான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் ஆஸ் யூஷுவல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நம்ம இந்த மசாலா போட்டு நம்ம மேரினேட் பண்ணுறோம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே ஊற விட்டுடலாம். ஒரு 1/2 hour to 1 hour அரைக்கிது. எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லது. மினிமம் 1/2 hour ஊறணும். அது ஊறுறதுக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு, ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5லேருந்து 7 கிராம்பு, 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் அல்லது 1/2 கப்பு தேங்காய் பீசஸ் அதை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது நல்ல மையாக கிடைக்கும். இது நல்லா ஊறட்டும் ஒரு 1/2 hour. இதில் நம்ம கசகசா வேணால் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கிட்ட இப்போ கசகசா இல்லை, அதனால் சேர்க்கலை. இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா ஊறட்டும் 1 மணி நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துடலாம் இதில் எண்ணெயில். இப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சாஃப்டாகவும் குயிக்காகவும் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயத்தை வதக்கலாம். இப்போ இதில் 3 கீரி வச்ச பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி வதங்கிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போது 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்துடலாம் இதில். தக்காளி நல்லா குக்காகி மேஷ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில். இப்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாம் அதில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஒரு 2 இனிக்கு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அது மசாலா எல்லாம் பிடிக்கிற வரைக்கும் 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. சிக்கனோட கலர்லாம் கொஞ்சம் நல்லா மாறி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம்.
தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ தேவைப்படுன்றதை பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டுடலாம். விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறேன் அப்புறம் ஓப்பன் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தளன்னு இருக்குதுன்னு. நல்ல சிக்கன்லாம் வெந்து நல்லா இருக்குது. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், ஒரு மசாலா வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மசாலா இங்கே பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா அரைச்சி இருக்குது. இப்போ இந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். நம்ம மசாலா நல்லா வெண்ணெய் மாதிரி அரைஞ்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எதனாலன்னா நம்ம ஊற வச்சோம்ல, அதனால தான். இப்போ எல்லாத்தையும் மசாலாலாம் சேர்த்தாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ கூட சரி பண்ணலாம், அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இப்படியே இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவியிருக்கேன். இப்போ நம்ம கிளி பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வாழை இலை வாங்கிட்டு வந்து அதை நல்லா தீயில் வாட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம மடக்கும் போது அது ஒடியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இலையை இப்படி பருத்தி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் இலையில இப்படி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு பரோட்டா இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இது மேலே நம்ம சிக்கன் வைக்கலாம். சிக்கன் கிரேவியோடு சேர்த்து இப்படி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி நல்லா அதில் பரோட்டா மேலே நல்லா பரவி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு பரோட்டா எடுத்து அது மேலே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு திரும்ப இது மேலே கொஞ்சம் சிக்கன் வச்சிடலாம். பேசிக்கலி இந்த பரோட்டா வந்து நல்ல அந்த கிரேவிலையும் சிக்கன்லேயும் நல்லா இது பண்ணி இருக்கணும். இப்போ இதை நல்லா ஃபோல்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பேக்கெட் மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். நம்ம இலையை வாட்டினோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அது வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணியாச்சு. இதை ஒரு நூலோ இல்லை வாழை நாரோ ஏதாவது வச்சு நல்லா கெட்டுங்க. நம்ம நல்லா இப்போது வச்சு கெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கெட்டி வச்சுருக்கிற அந்த பரோட்டாவை வச்சிடலாம். சுற்றிலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வேகட்டும். திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிடுச்சு நம்ம கிளி பரோட்டா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கிளி பரோட்டா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா அந்த சால்னாவோட நல்ல, அதாவது அந்த சிக்கன் குழம்போட நல்ல மிக்ஸ் ஆகி நல்ல சாஃப்ட் ஆகி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனாக நல்லா சாஃப்டாக வெந்து இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட சிக்கன் கிளி பரோட்டா. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குது. நீங்களும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இப்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பேசுகிறது கூட வாய் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye. Take care.